வேதங்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் போதித்தார். ஆமா, போதித்தவர் மனமகிழ்ச்சியோடு போகட்டும். அடுத்தபடியாக அவருடைய மகன் சண்டமார்கன். சண்டமார்கன் அவருக்கு நான் பணிவோட மாட்டேன். சரிப்பா, நான் பணிஞ்சு பாடசாலைக்கு அது இருக்கக்கூடிய ஆசிரமத்தை நோக்கி செல்ல இந்த சோழிதாபுரி பட்டணத்தில் அறக்கரை இடத்தை சேர்ந்தவர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது வழக்கம். ஆமா, குருவாகிய நான் முன்பதாக வந்துட்டு பாடசாலைக்கு யாருமே பிள்ளைகள் யாரும் வரலையே. மரத்தின் நேரம் பொறுத்து வர ஏன்னா என்ன மூஞ்சா இது இதோட மூஞ்சி பவுடர் கொஞ்சமா அடையிட்டு அந்த பல்ல ஆபரேஷன் பண்ண கூடாது. உம்மாவோட வயசுக்கு வந்தாங்க, உம்மா வயசுக்கு வந்தாங்கன்னா வேற என்ன வயசுக்கு வந்துட்டாங்களா? உட்காருப்பா, பாடசாலைக்கு வர லட்சணம் பாரு. எங்கடா சரசு, எங்கடா எங்கள் மீது அவ்வளவு பத்துதல உண்மைதான். போகட்டும் ஐயரி, என்ன வாய் விடு, வாய் விடு. என்ன எவ்வளவு தூரம்? என்னுடைய ஒரே ஒரு மகன், ஒப்பந்த மகன் பிரகலாதன். என் வம்சத்தை காப்பாற்ற பிறந்தவன், குலம் காக்க பிறந்தவன். என் அன்பு மகனுக்கு நீ பாடம் சொல்லிக் கொடுக்க, பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? என்ன இது? இந்த அறக்கரை இனத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அனைத்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைக்கு நான் பாடங்கள் கற்றுக் கொடுக்காமல் போக போகிறேன். நீங்கள் உத்தரவிட்டால் சொன்னால் போதும், நீங்கள் கோடு போட்டால் நான் ரோடே போட்டுருவேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தானே நான் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். இந்த சோழதாபுரிக்கே இறைவனாக பின்னால் வரக்கூடிய மாபெரும் தலைவன் அவர் இருக்க 4 மாதங்களில் கற்கக்கூடிய பாடத்தை 4 நாள்ல கற்றுக் கொடுக்கும். 4 மாதத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை 4 நாட்களில் பற்று விடுவோம். இவ்வளவுதானே, நல்லா பேஷா முடிச்சிருக்கேன். அதிலே என்னுடைய பெயர் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறது ஞாபகம் இருக்குதா? இரண்ய கர்ப்ப கர்ப்பாஸ்தோ சமர்ப்பயாமே. அதை சேர்த்து என்னுடைய மகனுக்கு தெளிவெடுத்து சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? உங்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் பரிசு எதை கேட்டாலும் தங்களிடத்தில் நான் என்ன கேட்க போகிறேன்? உன்னுடைய பிள்ளைக்கு நான் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறேன். இருந்தாலும் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. எனக்கும் மனைவி பிள்ளைகள் அனைவரும் இருக்கின்றார்கள். என்ன வேண்டும் கேளுங்கள். ஒரு காணிக்கை 5 மூட்டை பச்சரிசி. போறியா? ஒரு 2 மூட்டை பைத்த பருப்பு. 2 மூட்டை பொங்கல் போடுவாங்க. ஒரு டின் எண்ணெய், ஒரு டின் நெய். நீங்க நெய் வேணாம், நான் வேற நெய் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள இல்லைங்க, அருமையான நெய் தெரியுமா? பன்னி நெய். இல்ல உதயகிருஷ்ணா நெய். மிளகு ஒரு 5 கிலோ. மிளகு விலை தெரியுமா? சரி போகட்டும். அடுத்தபடியா முந்திரி பருப்பு 1 மூட்டை. 1 மூட்டை முந்திரி பருப்பு. ஏன்னா அவர் கிடையாது. 5 மூட்டை பச்சரிசி, 2 மூட்டை அந்த சிறுபருப்பும் போட்டு முந்திரி பருப்பு 1 மூட்டை கலந்து அதை கிண்டி எடுத்தாங்க. எத்தனை ஏழை பிள்ளைகள்லாம் அதனால அவரு கேட்கறது அவருக்கு மட்டும் நான் கேட்கறது. பாடசாலையில பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனையும் தான் போட போறேன். நானும் எடுத்து போறேன், வீட்டுக்கு எடுத்து போறேன், ஆத்துக்கு நானும் எடுத்து போறேன். எல்லா பிள்ளைகளுக்கு தான் போட போறேன். சரி போகட்டும். திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது போதும். குருதேவா, உங்களுக்கு தேவையான பொருள் அத்தனையும்
அரசாங்க மரியாதையோடு உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும். புரியுதா? அது மட்டுமல்ல, அப்புறம் வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? வாழைப்பழம் ஒரு 5 ஸ்டாரு. 5 தாரு. பாலு வேஷ்டி வேணுமா? வேஷ்டி வேணும். எத்தனை வேஷ்டி? அரைவச்சு வேஷ்டி வேணும். அரைவச்சு வேஷ்டி வேணும். இது எத்தனை முழம் என்ன? 8 முழம். நீங்க கேட்கிறது, ஏய் பிராமணெல்லாம் கட்டுறது 8 முழம் இல்லை, 12 முழம் வேஷ்டி. ஆமாண்டா, 8 முழம் மடியில நிக்கும், 1 முழம் சுத்துக்கட்டு நிக்கும். ஆக 12 முழம் வேஷ்டி. இது எத்தனை வேணும் சுவாமி? கொடுங்க ஒரு 50. 50. சரி, உங்கள் விருப்ப பிரகாரம் அப்படியே ஏற்பாடு செய்யலாம்.